கலிலேயாவை சேர்ந்த இவர் ஒரு தச்சு தொழிலாளியாக இருந்து மீன் பிடிக்கிறவரானார். தன் 29வது வயதில் பிலிப்புவின் மூலம் இயேசுவுக்கு அறிமுகமாகி இயேசுவின் சீடரானார். இயேசு உயிர்த்தெழுந்த பின் பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டார். இந்தியாவின் முதன் மிஷனரியும் ஆவார். யார் இவர்? இவர்தான் இயேசுவின் சீடரான தோமா. நீங்கள் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்ற கட்டளைப்படியே தமது ஊழியத்தை துவங்கினார். கிபி 35வது ஆண்டு வாக்கில் வணிக தொடர்புகள் மூலம் கைபர் கணவாய் வழியாய் இந்தியாவின் பஞ்சாப் பகுதிக்குள் அடியெடுத்து வைத்தார் தோமா. சுவிசேஷம் அறிவிக்க திறந்த வாசல் அங்கிருந்தது. அங்கிருந்த மக்களுக்கு இயேசுவை அறிவித்தார். அச்சமயம் அப்பகுதியை ஆண்டு வந்த கொண்டோபோரஸ் அரசன் தோமாவிடம் ஐரோப்பிய நாகரிகத்தில் தனக்கொரு அழகிய அரண்மனை கட்டித்தர கேட்டுக்கொண்டார். அதற்கென்ன ராஜாவே, ராஜாவுக்கு கட்டித்தரலாமே என சம்மதித்தார் தோமா. அதற்கு தேவையான பொற்காசுகளை ராஜா அள்ளி கொடுத்தார். ஆனால் தோமாவோ அந்த பணத்தை வைத்து அரண்மனையை கட்டாமல் சுவிசேஷ ஊழியத்திற்கு செலவழித்தார். ராஜாவிடம் புகாரளிக்கப்பட்டது. தோமா உடனடியாக ராஜாவின் அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டார். என்ன தோமா, அரண்மனையை கட்ட பணம் கொடுத்தால் அதை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அரண்மனை எங்கே என்றார் ராஜா கடும் கோபத்துடன். தோமாவோ, ராஜாவே, உமக்காக நான் பூமியில் அல்ல பரலோகத்தில் ஒரு மாளிகையை கட்டி கொண்டிருக்கிறேன். நமக்கு இந்த பூமி நிரந்தரமில்லை, பரலோகத்தில் நித்திய வாசஸ்தலம் உண்டு என்றார். இதை கேட்ட ராஜா கடும் சினம் கொண்டு, இவனை சிறையில் அடையுங்கள், மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். தோமா சிறையில் இருக்கையில் ராஜாவின் சகோதரனாகிய காத் என்பவன் கடும் நோய்வாய்ப்பட்டு மரண படுக்கையிலானான். தேவதூதன் அவனை பரலோகத்திற்கு கொண்டு சென்று ஒரு அழகிய அரண்மனையை காண்பித்தான். வியாதியாயிருந்த அவன் மரித்து போனான். மரித்த செய்தி ராஜாவுக்கு எட்டியது. மரித்தவனை எழுப்புகிற வல்லமை தோமாவின் தேவனுக்கு உண்டு என ராஜாவுக்கு தெரிவித்தார்கள். தோமா வரவழைக்கப்பட்டார். மரித்தவனை இயேசுவின் நாமத்தில் உயிரோடே எழுப்பினார். என்ன ஒரு ஆச்சரியம்! மரித்தவன் எழுந்திருந்தான். ராஜாவும் ஜனங்களும் ஆச்சரியம் அடைந்தனர். காத் தன் பரலோகத்திற்கு தேவனால் கொண்டு செல்லப்பட்டதையும் தான் கண்ட அழகிய அரண்மனையும் ராஜாவுக்கு அறிவித்தான். பிரமிப்படைந்த ராஜா தோமாவினால் செய்யப்பட்ட அற்புதத்தை கண்டு அவரை சிறையிலிருந்து விடுதலையாக்கினார். இதைத் தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு பின் 52வது ஆண்டில் கேரளாவின் கிரங்கனூர் வந்தடைந்தார். அப்பகுதி மக்களோ புதிய கடவுளான இயேசுவை
சுலபமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. பல இடங்களில் சுற்றித் திரிந்து ஊழியம் செய்தார் தோமா. திருச்சூர் பகுதியில் இருந்த ஜனங்கள் தோமாவை கடுமையாக எதிர்த்தார்கள். அவர்களுக்குள் யார் உண்மையான கடவுள் என்ற போட்டி எழுந்தது. யார் கடவுள்? நீங்கள் ஆராதிக்கிற விக்கிரகங்களா? நான் ஆராதிக்கிற கிறிஸ்துவா? வாருங்கள் நிரூபிப்போம் என சவால் விட்டார் தோமா. சவால் என்னவென்றால், குளத்திலிருந்து ஒரு வாளி தண்ணீர் எடுத்து மேல் நோக்கி எறிய வேண்டும். தண்ணீர் எடுத்த இடம் தண்ணீர் நிரம்பாமல் குழியாகவே இருக்க வேண்டும். எரிந்த தண்ணீரோ மாலை வரை மேலேயே நிற்க வேண்டும் என்பதுதான் அந்த சவால். சவாலுக்கு அனைவரும் சம்மதித்தனர். தங்கள் கடவுள் தான் உண்மையான கடவுள் என நிரூபிக்க நம்பூதிரிகள் முதலில் செய்ய ஆரம்பித்தனர். தண்ணீரை எடுத்து மேல் நோக்கி எறிந்தனர். தண்ணீர் எடுத்த இடம் நிரம்பினது. தண்ணீரும் மேலே நிற்கவில்லை. தங்கள் கடவுளை வேண்டிக் கொண்டே திரும்பவும் செய்தனர். எல்லாம் தோல்வியில் முடிந்தது. எல்லாருக்கு முன்பாக அவமானம் அடைந்தனர். தோமாவுக்கான சமயம். தோமாவும் செய்தார். தண்ணீரை எடுத்து இயேசுவின் நாமத்தில் தரித்து நில் என்று எறிந்தபோது தண்ணீர் மேலே நின்றது. எடுத்த இடத்திலும் தண்ணீர் நிரம்பவில்லை. என்ன ஒரு அற்புதம்! ஜனங்கள் பார்த்து பிரமிப்படைந்தார்கள். இயேசுவின் இந்த மகத்தான அற்புதத்தை கண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். சுவிசேஷம் அப்பகுதியில் வேகமாய் பரவ ஆரம்பித்தது. ஜனங்கள் திரளாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். கேரளாவில் 7 ஆண்டுகள் வரை ஊழியம் செய்து 7 இடங்களில் 7 சபைகளை நிறுவினார் தோமா. தற்போதைய கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு வரை ஊழியம் செய்தார். இதற்கு பின்பு கேரளாவில் இருந்து சீனாவுக்கு சென்று மீண்டும் இந்தியாவின் சென்னை பட்டணம் வந்தடைந்தார் தோமா. விஜயன் என்கிற ராஜா மயிலாப்பூரை அரசாண்ட நேரம் இது. மயிலாப்பூரை சுற்றியுள்ள பல கிராமங்கள் சுவிசேஷத்தின் மூலம் கிறிஸ்துவுக்குள் வந்தன. இப்படி பலரும் தோமாவின் மூலம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் ஒரு சில ஜனங்கள் தோமாவின் மேல் கடும் எரிச்சலானார்கள். ஒருவன் இறந்து போன தனது மகனை புதைத்துவிட்டு, என் மகனை இவன் கொலை செய்தான் என அபாண்டமாக பழி சுமத்தினான். கொஞ்சமும் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்த தோமா, அப்படியா, இப்ப பாரு என அவனை அடக்கம் பண்ணின இடத்திற்கு வந்து, இயேசுவின் நாமத்தில் எழுந்து வெளியே வா என கட்டளையிட்டார். மரித்தவன் உயிரோடு எழும்பி வந்தான். இந்த பெரிய அற்புதத்தை கண்ட அந்த பூஜாரியும் ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டனர். இப்படி பலரும் தோமாவின் மூலம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் இந்த பூஜாரிகள் தோமாவின் மேல் கடும் எரிச்சலானார்கள்.
இவனை இப்படியே விட்டா சரி வராது என இவரை கொலை செய்ய திட்டமிட்டனர். இதனை அறிந்த தோமா தான் வசித்து வந்த சின்ன மலை என்கிற பகுதியிலிருந்து இன்று சென்ட் தாமஸ் மவுண்ட் என அழைக்கப்படுகிற இடத்திற்கு குடிபெயர்ந்தார். ஒரு மாலை வேளை தனியாக தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார் தோமா. இச்சமயம் பார்த்து கயவன் ஒருவன் இவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஈட்டியோடு வந்தான். நய வஞ்சகமாய் பின்பக்கமாய் வந்து ஈட்டியால் ஒரே குத்து. என்ன பயங்கரம்! அந்த ஈட்டி முதுகிலிருந்து மார்பு வழியாய் பாய்ந்தது. இரத்த வெள்ளத்தில் சரிந்தார் தோமா. ஐயோ ஐயோ வலிக்குதே, இயேசுவே இயேசுவே, ஏசப்பா ஏசப்பா, ஓ என்னை எழும்ப கூட முடியலையே ஏசப்பா, அவர்களை மன்னிங்க ஏசப்பா, அவர்களுக்காகவும் நீங்க ரத்தம் சிந்தினீரே ஏசப்பா, ஏசப்பா என்னால் நடக்க முடியலையே, நான் இனி இந்த ஜனங்களுக்காக எப்படி சுவிசேஷம் சொல்லுவேன் ஏசப்பா, ஏசப்பா ஏசப்பா, என்னால் உட்கார கூட முடியலையே ஏசப்பா என்றவாறே தன்னால் நாட்டப்பட்டிருந்த அந்த சிலுவையை நோக்கி நகர்ந்து நகர்ந்து சிலுவையை பிடித்தவாறே இந்த சென்னை பட்டணத்தில் தன்னுடைய உயிரை விட்டார் தோமா. இன்றைக்கு நாம் தேவனை அறிந்து கொள்ள ஆரம்ப விதை விதைத்த இவர் மரித்தபின் சென்னை பட்டணத்திலேயே அடக்கம் பண்ணப்பட்டார். இவரை அடக்கம் பண்ணின இடத்தில் இன்று சென்னை சாந்தோம் தேவாலயம் அமைந்துள்ளது. கேரளாவிலும் பல லட்சம் ஜனங்களை இயேசுவுக்கு நேராய் வழி நடத்திய இவரது பெயரிலேயே மார்த்தோமா சபைகள் செயல்பட்டு வருகிறது. இயேசுவுக்காய் செயல்பட்டு இரத்த சாட்சியாக மரித்த தோமாவை போல் நாமும் தேவனுக்காக எழும்புவோம்.